என்ன பார்த்துட்டு இருக்க? மீன் பிடிக்கிற தூண்டில் யாரும் இங்க போட்டு இருக்காங்க. இது மீன் பிடிக்கிற தூண்டலா? இது பனை ஓலடா. இது வந்து பயணி குடிக்கிறதுக்காக செய்யப்பட்ட பட்டை. இதை வச்சா குடிப்பாங்க? இது கூடவா உனக்கு தெரியல? அண்ணா ஒருத்தர் மரத்துல தொங்கிட்டு இருக்காருல, அவர்கிட்ட பேர் நம்ம கேட்பா, போகலாம். என் பேர் துரைப்பாண்டி, ஊர் தங்கயம். நாங்கள் காலங்காலமாகவே இந்த தொழில் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் இப்போ ஒரு 12 வருஷமாக இந்த மரம் ஏறுற தொழில் பார்த்துட்ருக்கேன். காலையில் ஒரு 25 மரம் ஏறுவேன். சாயங்காலம் அதே மாதிரி விடுறதுக்கு ஒரு 25 மரம் சாயங்காலமே ஏறணும். டெய்லி ஒரு 2 குடம் பயணி இருக்குது. அந்த பயணி டெய்லி விற்றுரும். டெய்லி ஒரு 25-30 ஆட்கள் வருவாங்க, வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பயணிலே வாங்கிட்டு போயிடுவாங்க. அது விற்காமல் இருந்ததுன்னா நாங்கள் கருப்பட்டி போடுவோம். மழை பெஞ்சா ஏற முடியாது, ரொம்ப வழுக்கும். மழை பெஞ்சிட்டுனா நம்ம சுத்தமாக மேலே ஏறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ரொம்ப ஆசைப்பட்டோம்னா வலிக்கிட்டுனா கீழே விழுந்துருவோம். மட்டை எல்லாம் அறுத்து க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணி பயணி கொண்டு வந்து களையம் கட்டி அதை பயணி இறக்கிறதுக்கு 10 நாள் ஆயிரும். ஒரு மரத்தில் பயணி எடுக்கணும்னாலே 10 நாள் ஆனால் தான் ஒரு மரத்துலேருந்து பயணி நம்ம எடுக்க முடியும். 10 நாள் அந்திக்க வெள்ளனையும் காலையிலையும் சாயங்காலமே நம்ம சும்மா தான் ஏறி இறங்கணும். 10 நாள் கழிச்சா தான் ஒரு மரத்தில் நமக்கு 10 ரூபா வருமானம் பார்க்கணும்னா 10 நாள் கழிச்சு தான் வருமானமே கிடைக்கும். அது சில மரம் 10 நாள் ஏறினதுக்கு பிறகு அது பயணியே போடாது, அது வேஸ்ட்டு. 10 நாள் நம்ம கிடந்து கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக தான் போகும். பருவப்பனை வந்து நம்ம எடுக்காமல் விட்டோம்னா நொங்கு வெட்டி விற்றுக்கலாம். நொங்கு வெட்டி விற்காமல் விட்டோம்னா அது 2வது பழம் பழுத்துட்டுனா 2வது நம்ம கிழங்கு போட்டு விற்றுக்கலாம். கிழங்கு நம்ம புடுங்காமல் விட்டோம்னா அது மறுபடியும் மரமாயிரும், கண்ணு மரமாயிரும். நம்மளுக்கு மரம் மரத்துக்கு தேவைக்கு மரமாயிரும். இதுதான் பொம்மரத்தில் உள்ளது வருமானங்கள். ஆண் மரத்தில் வந்து நமக்கு பயணி மட்டும்தான் எடுக்க முடியும், வேறு வருமானங்கள் அதில் எடுக்க முடியாது. 6 மாதம் தான் சீசனு. தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் வேறு அது சும்மா தான் 6 மாதம் சும்மா தான் நிற்கும். 6 மாதம் நம்ம அதில் வருமானம் எடுக்க முடியாது. அது ஒரு 6 மாதம் வேறு வேலை தான் பார்ப்போம். இது வந்து நம்ம தென்னம்பாளையில் செய்கிறது. தென்னம்பாளையில் தான் நம்ம இது யூஸ் பண்ண செய்யுது. ரொம்ப வருஷமாக வச்சுக்கலாம். நம்ம நிறைய மழையில் வெயிலில் போடாமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப வருஷமாக வச்சுக்கலாம். மழையில் நனைஞ்சிட்டுனா ஆகாது. மழையில் நனைஞ்சிட்டுனா இதாயிரும். அது செய்யறதுக்கு நானே செஞ்சுருவேன். செஞ்சு வேறு யாரும் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன், நானே செஞ்சுருவேன். இதுவும் அதே மாதிரி தான். இது நானே செஞ்சுருவேன். இது காலில் போடுறது. இது நானே செஞ்சுருவேன், யாருமே செய்யும். நான் எங்கள் அப்பா ஏறும்போதே எங்களை சொல்லி தந்துட்டாங்க எல்லாமே. அதனால் எல்லாமே நானே செஞ்சுருவேன். என் தேவைக்கு நானே எல்லாமே பண்ணிடுவேன். இதுவும் அதே மாதிரி தான். இது நம்ம வாங்கணும், விலைக்கு வாங்கணும். இது வாங்கிட்டு இதெல்லாம் நம்மளே போட்டுக்கலாம். நானே போட்டுருவேன், எல்லாமே நானே போட்டுருவேன். இது நம்ம பனைமரத்தில் உள்ள மட்டை தான். இது நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறது நம்ம பனைமரத்தில் உள்ள மட்டை தான். இது வேறு பெருசாக ஒன்றும் நம்ம ப்ரெஸ்ஸெலாம் ஒன்றும் வாங்க தேவையில்லை. அது பனைமரத்தில் உள்ள மட்டையை எடுத்து நம்ம அதுக்கே சுண்ணாம்பு போட்டுக்கலாம். அதுதான் இதில் உள்ளது. நம்ம அருவா நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி அருவா பதம் பிடிக்கணும். 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் தான் ஓடும். ஒரு அருவா 1500 ரூபாய்க்கு அடித்து 2 வருஷம் தான் ஓடும். இது நம்ம இந்த வருஷம் மட்டும்தான் இது ஓடும். இந்த வருஷத்தில் இவ்வளோதுக்கு வந்துடும். வேறு அதுக்கு பிறகு அது யூஸ் ஆகாது. நம்ம தேவைக்கு பண்ண முடியாது. பொம்மரமாக இருந்தால் ஒரு 15-20 கலையும் கட்டலாம். ஆண் மரமாக இருந்தால் 5 கலையும் 6 கலையும் தான் கட்ட முடியும். இது நிறைய 10 லிட்டரு. ஒரு இது நிறைஞ்சி மிச்சம் இருந்தால் 2வது ஒரு நேரம் ஏறி தான் ஆகணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 குடம் பயணி இருக்குது என்கிட்ட. அந்த 2 குடம் பயணி நான் விற்காத அன்னைக்கு வந்து நான் காய்ப்பேன். கருப்பட்டி காய்க்கிறதுக்கு ஊற்றி தீ பற்றிச்சு விட்டால் 2-3 மணி நேரம் ஆகும். கருப்பட்டி ரெடி ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஊற்றி அதை காய வச்சு அதை எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும். 2 குடம் வச்சு காய்ச்சாச்சுன்னா 4 கிலோ இல்லைன்னா 5 கிலோ தான் கருப்பட்டி இருக்கும். 5 கிலோ கருப்பட்டி எடுக்கிறதுக்கு 4 மணி நேரம் நாங்கள் வேலை பார்த்தா தான் 5 கிலோ கருப்பட்டி காய்ச்சி எடுக்க முடியும். இதே வந்து எங்களுக்கு பயணியாக விற்றுட்டுனா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஏறி முடித்ததோட பயணி விற்றுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பருவப்பனை எடுக்கிற கடிப்பு. பருவப்பனை மட்டும்தான் எடுக்க முடியும். இது நம்ம செஞ்சு தான் வாங்கணும். இது 600 ரூபா இது செஞ்சு வாங்குறதுக்கு. நம்ம கவனக்குறைவாக விட்டோம்னா உடஞ்சிரும். வேறு புதுசு தான் வாங்கணும். கை தவறி கீழே போட்டாலும் உடஞ்சிரும். வேறு நம்ம 2வது வேறு செஞ்சு தான் வாங்கணும். நம்ம அந்த நேரம் நமக்கு யூஸுக்கு கிடைக்காது. சொல்லி வச்சு நம்ம செய்யறதுக்கு முன்னக்குட்டி மாதிரி இங்கே 2-3 பாலை வீணாக போயிடும். அதுக்காண்டி நம்ம 2 எண்ணெய் நம்ம வாங்கி வச்சுக்கிறது. ஒன்று போனால் ஒன்று நம்ம தேவைக்கு வச்சுக்கிறது. 2 எண்ணெய் வாங்கி வச்சு இது வந்து நம்ம விலைக்கு வாங்குறதா என்ன கம்பில் செஞ்சு தருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அவங்க என்ன கம்பில் செய்வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க.
சொன்னால் போடாதும்பாங்க, பயணி போடாது அப்படின்ட்டுருவாங்க. மரத்து பேரை சொன்னால் பயணி போடாது அப்படி சொல்லுவாங்க. நம்ம விலைக்கு வாங்குறதுனால நம்ம என்ன மரம் நமக்கு தெரியலை. வேறு நம்ம அளவர்கள் மரம் எடுக்கிறது வேறு இருக்குது, அது வேறு தனி. அது இந்த மாதிரி இருக்காது, அது இதோட நீளமாக இருக்கும். அப்போ தான் அது அளவர்கள் எடுக்க முடியும். அதை வச்சு நம்ம ஆண்மரம் கட்டுப்பாடு அடிக்கிறது வந்து கட்டையாக இருக்கும், அது சின்னதாக இருக்கும், அது வேறு. 3 வித்தியாசமாக இருக்கும். 3 வித்தியாசமாக நம்மளுக்கு கடுப்பு இருந்தால் தான் நம்ம தொழிலுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே இதை வச்சு பார்க்க முடியாது, எல்லா மரமும் எடுக்க முடியாது. அது அதுக்குன்னு தனித்தனியாக இருக்கும், இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். இதை வச்சு பாலை நசுக்கி விடுறதுக்கு இது நசுக்கி விட்டால் தான் பாலை பயன்படும். 3 நாள் நசுக்கி விடணும். 3 நாள் நசுக்கி விட்டு 4ஆவது நாள் சீவி விடணும். அதுக்கப்புறம் வேறு 6-7 நாள் அந்திக்கு மேலேயும் சும்மா சீவி விடணும். அப்போ தான் 10 நாள் 12 நாள் ஆகுனா தான் பயனியே வரும். ஒரு மரத்தில் வந்து 1 லிட்டர் பயணி எடுக்கணும்னா 10 நாள் ஆகும். பனைமரம் வந்து நம்ம இப்போ வந்து மரத்தை ஏற்கனவே வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினா வந்து நம்ம வீட்டில் ஓட்டு வீடு போடுறதுக்கு கம்பை யூஸ் பண்ணிடுவாங்க. அதை விட்டாச்சுன்னா நம்ம மட்டையை அறுத்து நம்ம கூரை போட்டுக்கலாம், ஓலையை வச்சு கூரை போட்டுக்கலாம். அந்த நாரை எடுத்து அந்த ஓலையை கட்டியே மரம் எல்லாமே கட்டுறதுக்கு, கம்பு கட்டுறதுக்கு, ஓலையை கொறுக்கிறதுக்கு எல்லாமே அந்த நாரை எடுத்துக்கலாம். ஓலையை வச்சு நம்ம கூரை போட்டுக்கலாம். வருஷம் 2 வருஷம் ஓடும். நம்ம ரொம்ப நீட்டாக வச்சுட்டா 2 வருஷம்லாம் அது அப்படியே இருக்கும். வேறு ஒழுவே செய்யாது, இந்த மழை பெஞ்சாலும் ஒழுவாது. அந்தளவுக்கு நம்ம மட்டையை படிய வைக்கணும். படிய வச்சா அந்த ஓலை யூஸ் ஆகும், வீட்டுக்கு கூரை வச்சுக்கலாம். பழைய காலத்துலேயே மாதிரி பாய் முனைவாங்க. ஓலையில் வந்து பாய் முனைஞ்சிக்கலாம். அதை விட்டாச்சுன்னா நம்ம பெட்டி முனைஞ்சிக்கலாம். வேறு அழகு பொருட்கள்லாம் நிறைய செய்கிறாங்க. இப்போ நிறைய செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இப்போ பழையபடி முன்ன உள்ள காலத்துலேயே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தியலுக்கு அந்த பனை மட்டையை வச்சா சுத்தியலுக்கு பிடி போட்டுக்கலாம், கோடாலிக்கு பிடி போட்டுக்கலாம், சமட்டிக்கு பிடி போட்டுக்கலாம். நல்ல யூஸ். நம்ம கூட அந்த மட்டையை வச்சு நம்ம வேலி கூட நம்ம அழைச்சிக்கலாம். இப்போ வந்து முள் வேலி, பென்சிங் வேலிலாம் போடுறாங்கல்ல. முன்னால் வந்து ஆணியை வச்சு அடித்து அதை வேலி இதாகவே வச்சுருவாங்க. பனை மட்டையை வச்சு வேஸ்ட் பண்ணாமல் வேலியாகவே அடைச்சிக்கலாம். அடைச்சி கூட அதை பண்ணிக்கலாம். மட்டை வேஸ்ட்டாக பனை மரத்தில் உள்ளது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றாமல் வளர்கிற மரம் உடமரமும் பனைமரமும் தான். இப்போ கருப்பட்டி 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்கிறோம். அதே இது சீனி 1 கிலோ 45 ரூபா தானே. நம்மகிட்ட 300 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம இதை கவர்மெண்ட் ஒரு இதை போட்டு எடுத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்ல. அதிகமாக எங்களுக்கு கூட 10 ரூபா கிடைக்கும். நான் கஷ்டப்படுறதுக்கு கூட 10 ரூபா எங்களுக்கு கிடைக்கும். கடையில் கொடுக்கும்போது 300 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். கவர்மெண்ட் எதுவுமே எங்களுக்கு செய்யலை. கல்லை வேற தடை பண்ணிட்டாங்க. அது கூட விட்டா கூட நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இவ்வளோ கஷ்டத்துக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் மானியங்கன்னு எதுவுமே தரலை. டாஸ்மார்க்கில் கிடைக்கிறத விட இது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. பயணி குடித்தாலும் நல்லது தான், கல் குடித்தாலும் நல்லது தான். எங்கள் ஏரியாவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மரம் வெட்டிக்கிட்டே இருக்காங்க. மரம் வெட்டாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இந்த தலைமுறையோட வந்து இந்த பனை தொழில் வந்து அழியாமல் அடுத்த தலைமுறைக்கும் தொழில்கள் படிப்பு அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி இந்த தொழிலையும் படிப்பு மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து காலகட்டத்துக்கு படிப்பு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இதை வந்து யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இந்த தொழிலை வந்து படிப்படியாக வந்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். தலைமுறையின் மூலம் தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டு இதுக்கு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும்.